நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவலைகள். இந்த கவலைகளில் இருந்து எப்படி வெளியே வர்றது? மனிதனுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் கவலைகள் இல்லாமல் கவலைகளை ஜெயிச்சு எப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படின்னு பல மனிதர்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்கும். அதுக்கான ஒரு 6 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த 6 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த மனசு எப்பவும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது. அது ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் மனது. அப்போது இந்த அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கிற இந்த மனதை எப்படி நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, கட்டாயமாக மைண்டுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தே ஆக வேண்டியதாக இருக்குது. பயிற்சி இல்லாமல் ஒரு மனசை அலைப்பாய விடுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோடைய இஷ்டத்துக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு கட்டுப்படுத்த முடியாத இந்த மனதை அதுக்கு பயிற்சி கொடுக்கறது எப்படி அப்படின்னா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆசை. அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்ந்து மனித மனதுக்குள்ளே இருந்து ஆசை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆசை எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போமே, நம்ம ஒரு காரை பார்க்குறோம், உடனே அந்த காரை வாங்கணுங்கிற அந்த ஒரு ஆசை வருது. அந்த காரை இன்னொரு மனிதன் வச்சிருக்கிறான் அப்படின்னா உடனே நமக்கும் அது வேணும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன், அந்த மாதிரியான ஒரு புத்தியும் வந்துடுது. இந்த மாதிரி மனிதனுக்கு ஆசைகள் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆசைகள் தான் கட்டுப்படுத்த முடியாத இந்த ஆசைகள் தான் ஒரு மனிதனை அவனை தொடர்ந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆக்கிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தொடர்ந்து அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனக்கு தனது தேவைகளுக்கு எவ்வளவு வேணுமோ அதோடு நிறுத்திக்கிடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். அது கிடைக்கல அப்படின்னா அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இது ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது. அந்த மைண்டு என்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் செஞ்சிட்ருக்கிற மனிதர்களுக்கு நிச்சயமாக அமைதிங்கிறது கிடைக்காது. அப்போது அமைதி வேணும், கவலைகள்லேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆசைகளை குறைச்சிக்கிட பழகணும். அதாவது தனக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு தெரியும். இது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வந்துட்டு மைண்டை எதை நோக்கி திருப்பணும் அப்படின்னா கடவுளை நோக்கி திருப்பணும். பல மனிதர்கள் கடவுள்கிட்ட ஏன் போவாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு எக்கச்சக்க செல்வத்தை கொடு, எனக்கு ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிமாண்ட்ஸை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க. ஆனால் கடவுள்கிட்ட உண்மையிலே வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன தெரியுமா? என்னுடைய மைண்டில் இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாம் குறைக்கணும், முற்றிலுமாக அதை வேறு இருக்கணும் அப்படின்றது அவ்வளோ எளிதான காரியங்கள் கிடையாது. அது ஞானிகளால் தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாமானிய மனிதன் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஆசைகளை தனக்குள்ளே இருந்து அந்த மைண்டுக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்கிற அந்த ஆசைகளை அவன் குறைச்சிக்கிட பழகணும். இதை தான் அந்த கடவுள்கிட்டே போய் கேட்கணும். கடவுளே, எனக்கு ஏகப்பட்ட ஆசைகள் என்னுடைய மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தேவையானதை நான் நோக்கி போகிறேன். அது பணமாக இருக்கட்டும், இல்லாட்டினா அது வேறு எது வேணாலும் இருக்கட்டும். எனக்கு தேவையானதை நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு மனசை எனக்கு கொடு அப்படின்றது தான் கடவுள்கிட்ட போய் கேட்கணும். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய கடமைகள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய கடமைகளை, ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த கடமைகளை எந்தவித பலன்களையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அது என்ன, பலன்களை எதிர்பார்க்காமல் ஒரு செயல்கள் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த மாதிரியான எந்த பலன்களையும் எதிர்பாராமல் ஒரு செயல்களை, ஒரு வேலைகளை செய்கிறதுக்கான அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துடும். ரெண்டும் ஒன்று தான், வெற்றியும் ஒன்று தான், தோல்வியும் ஒன்று தான். நான் ரெண்டையுமே சமமாக கருதுகிறேன். அது ரெண்டுமே என்னைய பாதிக்காது.
அதாவது வெற்றியும் என்னைய பெரிய லெவலில் எனக்கு ஆணவத்தை கொண்டு வராது, தோல்வியும் என்னைய பெரிய லெவலில் ஒன்றும் பாதிச்சிடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு நீங்கள் ஒரு மனிதன் வந்துட்டாலே அவனுக்கு என்றைக்குமே ஆனந்தம், அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். அவன் கவலைகளிலிருந்து விடுதலை அடையவும் ஆரம்பிப்பான்.